சூப்பரான சிம்பிளான ஒரு மட்டன் கிரேவி பண்ணலாமா? இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்கும் அட்டகாசமாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு இதில் மட்டனையும் போட்டு நல்லா வதக்கிட்டு மட்டன் கலர் மாறினோடனே மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா ஒரு கலரி தண்ணி ஊற்றி குக்கரில் விசில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு போட்டு பட்டை லவங்கம் போட்டுட்டு வெங்காயம் போட்டு நல்லா வெங்காயம் கலர் மாறினோன்னே தக்காளி போட்டு வெங்காயம் தக்காளி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இது ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே கடாயில் எண்ணெய் போட்டுட்டு சோம்பு போட்டுட்டு அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இதில் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டுட்டு மட்டன் மசாலா போட்டு நல்லா கலந்துக்கோங்க. தேவையான அளவு உப்பையும் போட்டுக்கோங்க. இது நல்லா கலந்து கிரேவி கலர் மாறினோன்னே வேக வச்ச மட்டனையும் போட்டு ஒரு கலரிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சா மட்டனோட ஸ்டாக் தண்ணியும் ஊற்றிட்டு நல்லா கலந்து இது நல்லா கொதித்து சேமி கிரேவி ஸ்டேஜில் வரும்போது கொத்தமல்லி தூவியாக இருக்குனிங்கன்னா சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி. அப்படி சுட சுட சாதத்தோடு பசங்க சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருக்கும். ஃபுல் வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.